ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து எல்ஜிபி பெட்ரோல் பங்கை விலைக்கு வாங்கி சொத்துக்களை வாங்கி குவித்தவர்கள் தங்களுடைய வளர்ச்சிகளிலே கவனம் செலுத்தினார்களே தவிர தொகுதி மக்களுடைய வளர்ச்சிகளில் எந்த கவனத்தையும் செலுத்தாமல் இப்பொழுது சாதனைகளை சொல்வதற்கு வக்கில்லாமல், சாதனைகளை சொல்வதற்கு திட்டங்கள் இல்லாமல், அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் ஒருவர் இங்கே இல்லை, அதனால் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று அவருடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். நிச்சயமாக சொல்கின்றேன், அறுதியிட்டு சொல்கின்றேன், உறுதியிட்டு சொல்கின்றேன், உங்கள் மீது நம்பிக்கை வைத்து சொல்கின்றேன். கரூர் மாவட்டத்தில் 4 தொழிலும் வெல்லப் போவது உதயசூரியன் தான். கரூர் தொழில் வெற்றி வேட்பாளராக களம் காண்கின்ற அன்புக்குரிய அண்ணன் திரு ஆசி தியாகராஜன் அவர்கள் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். அந்த வெற்றியை வாக்காளர் பெருமக்கள் உறுதி செய்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, கரூரும் கோவையும் 2 கண்களை போல 2 மாவட்டத்திற்குமான வளர்ச்சி திட்டங்களை முதலமைச்சரிடத்திலே கேட்டு பெற்று செயல்படுத்தக்கூடிய ஒரு தொண்டனாக, உங்களுடைய சகோதரனாக இருந்து அனைத்து நிகழ்வும் பங்கெடுப்பேன் என்ற உறுதியை மட்டும் உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இங்கே களம் காண்கின்ற வேட்பாளர் அன்பிற்குரிய அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்கள் என்னை கரம் பிடித்து அழைத்து வந்து அறிமுகப்படுத்தி வெற்றி பெறச் செய்தவர்கள் 2 இருந்து பணியாற்றியவர். களத்திற்கு குறிப்பாக பல்வேறு பணிகளை முன்னெடுத்து அத்துணை பணிகளிலும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவர், மக்களோடு இனிமையாக பழகக்கூடியவர். சில பேர் மாட்டு வண்டிக்காரங்க போனாங்கன்னா நீங்க எங்க ஓட்டு போட்டீங்களோ அங்க போய் கேளுங்கன்னு சொல்லக்கூடிய, அது மாதிரி கடுஞ்சொல்லை சொல்லாதவர், நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரர், உங்களோடு 2 கலந்து பணியாற்றக்கூடியவர். நானும் அண்ணன் ஆசி தியாகராஜனும் இருவரும் வேறு வேறல்ல, இருவரும் ஒருவர் தான் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அன்போடு பாதம் வணங்கி தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு உதயசூரியன் சின்னத்திற்கான வாக்குகளும் அன்பிற்குரிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்குகள் என்பதை மனதிலே வைத்து, திராவிட மாடல் அரசு 2.0 ஆட்சி அமைவதற்கு கரூர் தொகுதி மக்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற அத்துணை கழக நிர்வாகிகளுக்கு, வட்டக்கழகத்தினுடைய செயலர், மாநகராட்சியுடைய மன்ற உறுப்பினர், மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புடைய அனைத்து பிரதிநிதிகளுக்கும் அன்பு கலந்த நன்றியை சொல்லி, மீண்டும் ஒரு முறை அழுத்தி சொல்கிறேன், உறுதியிட்டு சொல்கிறேன், கரூரும் கோவையும் 2 கண்களை போல. கரூரிலிருந்து கோவையை பார்ப்போம், கோவையிலிருந்து கரூரை பார்ப்போம். இங்குதான் இருப்போம், கோவையில் இருந்தாலும் இங்குதான் இருப்போம், இங்கிருந்தாலும் கோவையில் தான் இருப்போம். 2 மாவட்டத்திற்குமான பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். தலைவர் கட்டளையிட்டால் செயல்படுத்தக்கூடிய ஒரு தொண்டனாக, சிப்பாயாக இருந்த அந்த பணிகளை முன்னிட்டு செய்திட வேண்டும் என்பதில் உறுதி கொண்டவன். தலைவர் வழியில் தலைவரிட்ட கட்டளையை செயல்படுத்துவேன் உங்களுடைய ஆட்சியோடு. நான் எங்கு சென்றாலும் கரூர் என்ற அடையாளம் என்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. கரூர் மக்கள் என்னை உலகத்திற்கு அடையாளம் காட்டியிருக்கிறது.